ஹாய் வணக்கம். இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்ரீத் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துருச்சு. பக்ரீத்னாலே நம்ம வந்து விரும்புகிறது என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பிரியாணி தான் விரும்பி கேட்போம். ஸோ அந்த மாதிரி இந்த பக்ரீத்துக்கு ஆர்வமாக நம்ம வளர்த்த நம்மளோட காளை சரியா. நம்ம வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காளையை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து பக்ரீத்துக்கு கொடுக்குறது உண்டு. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பரியாடு, அழகான செம்பரியாடை வந்து நம்ம வீடியோவில் போட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 32,500 நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடா வந்து விற்று போச்சு. 55 கிலோ வந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. அதை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடவை பக்ரீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குறை இல்லாமல் ஒரு காலை தேடி அலைவீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையை நீங்கள் வந்து தாராளமாக தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். சராசரியாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்த மாட்டோட பிள்ளை தான் சரியா. இதோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டலாம். ஏன்னா சின்ன கண்டுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வளர்த்து எடுத்துருக்கோம். இதோட தாயுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீஜ் தான். ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப அழகாக இருக்கும். இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கி அதிலிருந்து இதை நம்ம கண் எடுத்தது. அந்த இதோட அதோட தாயை வந்து நம்ம கொடுத்துட்டோம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு வந்து சரியாக நம்மகிட்ட நிற்கலை, அதனால் நம்ம கொடுத்துட்டோம். இந்த கண்டை வந்து ஆசைப்பட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பால், அதில் வந்து இருக்கக்கூடிய பால் அவ்வளோத்தையுமே இந்த கண்டு குடிச்சு தான் வளர்ந்தது. அந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முழுன்னு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் எதுக்கு 2 காலைக்கு 2 கயிறு போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னென்னா நம்மளை பார்த்து வந்து கிட்டத்தட்ட இது பயப்பட தான் செய்யும் கொஞ்சம். ஏன்னா வந்து பயந்து போய் கயிறை அத்துட்டு போயிட்டாலோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் 2 கயிறு போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளையை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன காளையாக நினச்சிடாதீங்க கண்டிப்பாக சொல்ல போனால். ஏன்னா வந்து குர்பானிக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன காளையாக கொடுக்குறது விரும்புவீங்க. அவங்கெல்லாம் தயவுசெய்து கால் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இந்த காளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 டன்னுக்கு மேலே வரக்கூடிய காளை சரியா. எடை மதிப்பில் 1 டன்னுக்கு மேலே வரும் காளை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1200 300 கிலோ உயிரிட வரக்கூடிய ஒரு காளை சரியா. அதனால் நீங்கள் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்குறவங்க அந்த 30,000-40,000 அதுக்கு உள்பட வாங்குறவங்க 50,000 வரைக்கும் வாங்குறவங்க வந்து பெரும்பாலும் கால் பண்ண வேண்டாங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டில் எல்லா பக்கத்துக்கும் இந்த காளையை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கழினி தண்ணி இந்த மாதிரி வச்சு எச்சு தண்ணிகள் வச்சு நம்ம வளர்த்த காளை கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காளைகளுக்கு கோதுமை தவிடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலை பிண்ணாக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளுந்தம் தூசி இந்த மாதிரி கொடுத்து தான் இந்த காளையை நம்ம வளர்த்துருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேஎம் குச்சி புண்ணாக்கை வந்து போடுவோம். சில டைம் கோத்ரேஜ் போடுவோம். அந்த மாதிரி வளர்த்த காளை தான். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்காக இருந்தாலும் இந்த காளையை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசதி பாதியாக பண்ணி கொடுக்குறோம் சரியா. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காளைக்கு வீடியோ போடணும்னு ஐடியா கொடுத்ததே நம்ம நண்பர் தான். அது மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து நம்ம வீடியோ ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் உங்களுக்கு காளை வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் அடித்து நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா ஃபோனில் வந்து நம்ம விலை பேசி முடிச்சிட முடியாது. நிறைய பேர் ஃபோன்லேயே விலை கேட்பீங்க. தயவுசெய்து நேரில் வந்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபங்க்ஷனுக்காக காளை எடுக்கிறீங்க. ஸோ அதனால் நேரில் வந்து பார்த்து ஒரு குறைகள் இல்லையா என்னென்னு பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன குறைகள் கூட கிடையாது. நம்ம பிள்ளை மாதிரி தான் நம்ம வளர்த்த காளை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் பணங்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காளை கட்டியிருக்கிறதால ஒரு 3 மாடு கட்டக்கூடிய இடங்களும் வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி 1-2 விஷயத்தால் தான் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சரியா. மிக்க நன்றி.